அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லா நியூஸ் சேனலையும் ஒரு நியூஸ் தான் வைரலாக போயிட்டுருக்கு. திருச்சி சூர்யா அப்படிங்கிற ஒரு ஆபாசவாதி, ஒரு இழிவான ஒரு பிறவி அப்படின்னு கூட சொல்லலாம். சொந்த அப்பா இன்னொரு ஆளோட தொடர்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோலாம் வெளியிட்ட ஒரு ஆபாசமான கீழ்த்தரமான ஒரு நபர் தான் இந்த திருச்சி சூர்யா. அந்த திருச்சி சூர்யா கைது. அதே மாதிரி முத்தார் அப்படிங்கிறவன் அவன் வலை வீசி தேடப்பட்டிருக்கான் அப்படிங்கிற செய்தி இப்போ எல்லா யூடியூப் சேனல்லையும் எல்லாம் போயிட்டுருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஒரு தம்ப்லைன் பாருங்கள். இந்த தம்ப்லைன் எவ்வளோ ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை தான். புட்டு புட்டு வைத்த சூர்யா அப்படின்னு சொல்லி அந்த அலிசா அப்துல்லாவுடைய குழந்தை, அதுக்கப்புறம் அண்ணாமலை, இந்த மாதிரி அவ்வளோ வக்கரமான ஒரு பதிவு போட்டிருக்கான். அதே மாதிரி உள்ள 2 பேர் என்ன பேசினேன் அப்படின்னா, அலிசா அப்துல்லாவுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோ வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாமலைகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க. பொதுவாகவே குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அண்ணன் சீமானை பார்க்க நாம் தமிழர் கட்சி பெண்கள் போய் அண்ணன் சீமானை கையில் கொடுத்து பேர் வைக்கணுமோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி அலிசா அப்துல்லா பாஜகக்காரங்க அப்படிங்கிறனால போய் பாஜகக்காரங்க அண்ணாமலைகிட்ட போய் புருஷன் பண்ணுற 2 பேர் போய் தான் என்ன பண்ணுறாங்க, குழந்தைய கையில் கொடுத்துட்டு வாங்கிட்டு. அதுக்கு இந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, திருச்சி சூர்யா அந்த ஒரு குழந்தை இந்த அம்மா அலிசா அவர்கள் ஜாடையில் இருக்கான். இன்னொரு குழந்தை உடனே அவன் சொல்கிறான் அவங்க அப்பா மாதிரி இருக்குன்னு. இல்லை வேறு மாதிரி இருக்குது, இன்னொரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதில் கீழே ஒருத்தன் எங்கள் அம்மான்னு போட்டான் அப்படின்னு அவ்வளோ வக்கரமாக இந்த ஒரு போட்டான் போடுறாங்க. அலிசா அப்துல்லாவும் அண்ணாமலையும் பக்கத்தில் நிற்கிற மாதிரி தொடர்ந்து இவங்க அந்த பெண்ணை பற்றி அவ்வளோ ஆபாசமாக ரொம்ப கீழ்த்தரமாக இழிவாக பேசுகிறாங்க. இந்த 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இவங்க 2 பேருமே பொதுவாகவே ஆபாசவாதிகள் தான். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நேற்றுக்கு போய் கமிஷனர் ஆஃபீஸில் கண்ணீர் மல்க அழுகுது. ஏண்டா ஒரு பெண்ணோட கேரக்டரை எப்படி எப்படிலாம் கேவலப்படுத்த முடியுமோ. ஒரு கட்சி தலைவர் இருக்கிறாரு, அந்த கட்சி தலைவரோட அது எப்படி அந்த பெண் அழுதுட்டாங்க. அலிசா அப்துல்லா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. திருச்சூர்யா கைது. இதில் இந்த முத்தாரால் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னா அந்த அலிசா அப்படிங்கிற இந்த ஒரு பெண்மணி தான். அவங்க அழுகுறாங்க. என் பிள்ளைய தப்பாக பேசுகிறாங்க, என் பிள்ளைய தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி அலிசா நேற்று அந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது அழுதாங்க. இப்போ தான் நான் பார்த்தேன். பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு அம்மா ஒரு 2 பிள்ளைய பெற்றுருக்குறாங்க. அப்படி இருக்கவங்கள அந்த அம்மாவுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அது ரொம்பவே ஒரு என்னடா நம்ம பிள்ளைய போய் இப்படி தப்பாக பேசுகிறானே, நம்மளுக்கு பிறந்த புள்ள, நம்ம புள்ள அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷம், ஒரு கோபம், அதெல்லாம் மீறி அவங்களுக்கு கண்ணீர், அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இந்த திருச்சூர்யா, முத்தார், இந்த வீரலட்சுமி இவங்க பின்னாடிலாம் பேக்கப் யார் இருக்கா அப்படின்னா வேறு யாரும் இல்லை, டிஎம்கே தான் இருக்கிறாங்க. டிஎம்கே அப்படிங்கிற கட்சி ஆட்சியில் இருக்க வரையும் எல்லாத்தையும் ஆபாசம் பேசு, சீமானை ஆபாசம் பேசு. இவங்க 3 பேர் உட்காந்துட்டு பேசுவாங்க. சீமானவரோட வீடியோ என்கிட்ட இருக்குது, நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு திருச்சி சூர்யா முத்தாட்ட சொல்ல, வீரலட்சுமி என்கிட்ட இருக்குது. அவ்வளவு கேவலமான இழிவான பிறவியல். இப்போ ஒரு செய்தி இந்த திராவிட கூட்டம் பரம்பிடிச்ச நக்கிற எல்லாமே இந்த மாதிரி முத்தாரை கைது பண்ண விஜய் பார்த்தாரு. அதாவது மப்டியில் போலீஸ் அனுப்பிச்சு முத்தாரோட மையம் எல்லாம் போயிட்டு இருந்தாங்களாம், பொண்டாட்டியெல்லாம் காரில் நடுராத்திரியில் மடக்கிட்டாங்களாம் திருவண்ணாமலை பக்கத்தில் போலீஸு. முத்தாரை கைது பண்ண பார்த்தாங்களாம். முத்தாரை கைது பண்ண பார்த்தாலே இவ்வளோ பிரச்சனையாக பேசுனாங்களே நக்கீரன் கோபால், இந்த திராவிட செம்புகள். முத்தார் ஒரு பெண்ணை பற்றி இவ்வளோ இழிவாக பேசுகிறானே, அதுக்கெல்லாம் இவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உடனே ஸ்டாலினை போய் சந்திக்கிறது. ஸ்டாலின் என்ன, ஐயோ எப்படி உங்களை கைது பண்ண பார்த்துட்டாங்களா, விஜய் ஆட்சியில் அராஜகம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவெல்லாம் கைது செஞ்சுப்பட்டு சிறையில் இருக்க வேண்டிய தான் முத்தார். கைது பண்ணியிருக்கணுங்கிறேன், கைது பண்ணலை, விட்டுட்டாங்க. இந்த முத்தார் மை இண்டியா 24 சேனல் தொடங்கி அது யார் தெரியுமா ஸ்டெப்பை வளர்த்து விட்றது முத்தாரை, திருமாவளவனும் ப்ளஸ் இந்த திமுக தான். முழுக்க திமுகவால் அப்படி ஒரு இயக்கப்படுறவர். இப்போ திமுக எடுத்து பேசுகிற யார், சீமானவர். இப்போ சீமானவரை பற்றி தனிப்பட்ட விடயங்களை எடுத்து போடு, சீமான் அற நிறுவன படமாக போடுறது. யார் போட்டு விஜயலட்சுமி வச்சுக்கிட்டு 7 முறை கல்கரிச்சு விட்டார். அப்படியா இப்படியா, சீமான மதம் கிறிஸ்டின்னு, சீமான மனைவியை இப்படி கல்யாணம் பண்ணிட்டார், விஜயலட்சுமி இப்படி ஏமாந்துட்டார், 7 முறை என்னென்ன பேச முடியும் எல்லாம் பேச வேண்டியது. இருக்கலே ஒரு 4ஆம் தர கேவலமான ஒரு மனுஷன் யாருன்னா இந்த முத்தார் தான். ஆனால் சீமானை பற்றி தம்ப்லைனே ரொம்ப கேவலமாக பார்ப்பான். இடையில கூட நான்லாம் வீடியோ போட்டிருந்தேன். இந்த நாம் தமிழர் கட்சி ஐடிவிங்க செத்து போன ஐடிவிங்க ஒரு நடவடிக்கை எடுக்கலை. என் சேனலில் தூக்க தான் நடவடிக்கை எடுக்கும் போல் இந்த முத்தார் சேனலுக்கு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. அக்கா பாத்திமா அவருக்கான சீமான் அவர்களை இணைச்சி பேசுகிறது, காளியம்மாலையும் சீமானை இணைச்சி பேசுகிறது, கட்சியில் இருக்க முக்கிய பெண்களோட இந்த மாதிரி சீமான் இப்படி அப்படின்னு அப்படியே அரசல் புரசலாக பேசுகிறது. தம்ப்லைன் அரசல் புரசலாக வைக்கிறது. கேவலமான ஜென்மம். இதே மாதிரி ஒரு படத்தை இப்போ ஸ்டாலின் தானே ஆதரவு தெரிவிக்கிறார் முத்தாருக்கு. ஸ்டாலின் வீட்டில் இருக்கவங்கள பற்றி இந்த மாதிரி போட்டால், முத்தார் போட்டால் சும்மா வருவாரா? ஸ்டாலின் தூக்கி முன்னாடி சிறையில் போட்டிருக்க மாட்டாரா? அப்போ அவங்க வீட்டு பெண்கள்னால் ஒன்று, நம்ம வீட்டு பெண்கள்னால் ஒன்றா? அப்போ அந்த முத்தார் போன்ற இழி பிறவிகள் ப்ளஸ் திருச்சி சூர்யா
திருச்சி சூர்யாவெல்லாம் ஆனால் சாட்டை துரைமுருகனுடைய செல்ஃபோனு ஆடியோ அது எப்படி வெளியே வந்துச்சு? திருச்சி சூர்யா வந்து வெளியிடுறாப்புல இஷ்டத்துக்கு ஒருத்தருடைய பர்சனல் ஆடியோ கைது பண்ணுறாங்க. இவர்கிட்ட எப்படி ஆடியோ வருது? அந்த ஆடியோ வந்து ஒன்றா இல்லை, ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி விட்டு அண்ணாமலைக்கு ஏதோ சாட்டை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஏதோ சமரசம் பேசுகிற மாதிரியும் அதில் ஒரு ஆடியோ. அப்புறம் சீமானை வந்து இன்னும் நிறையா பேர்த்த வந்து அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆடியோலாம் வெளியிட்டு திரிசூர்யா வந்து அந்த ஆடியோ வெளியிடுறது, அதை டிஎம்கே ஐடிவிங்க வந்து பரப்புறது. இந்த 2024 எலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. முழுக்க விஜயலட்சுமி வச்சு தான் அவங்க ரோல் ப்ளே பண்ணாங்க. விஜயலட்சுமி சீமான் வந்து புது கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வச்சது எல்லாம் பேக்ரவுண்டில் யாருன்னா இந்த திராவிட கும்பல் தான். அதில் இந்த முத்தார் அப்படிங்கிறவன் தான் அப்படி வேலை பார்த்தான். இந்த முத்தார் வந்து கைது செய்யப்படல, வலை வீசி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே முத்தார் அவர்களை வந்து பிடிச்சி போலீஸ் வந்து விட்டுருக்காங்க. அதான் நக்கீரன் கோபால் இவங்கெல்லாம் வந்து பேசுகிறது. இப்போ விடக்கூடாது. திரிசூர்யா வந்து கைது பண்ணால் அது ஓகே, கைது பண்ணி சரி என்ன தண்டனையோ அது போலீஸ் வந்து வாங்கி கொடுப்பாங்க. இப்போ வந்து திரிசூர்யா மேலே வந்து பெண்கள் அவதூறாக பேசுகிறது, பெண்களுடைய நற்பெயருக்கு வந்து களங்கம் விளைவிக்கிறது அப்படிங்கிற பல வழக்குகள் இருக்குது. அந்த வழக்கை வந்து போட்டு அது மாதிரி ஆன்லைனில் வந்து அபியூஸ் அதெல்லாம் போட்டு எல்லாம் திரிசூர்யா வந்து என்ன காவல்துறை பண்ணணுமோ வைத்தியம் பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஆனால் இந்த முத்தாரை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. முத்தார் தான் இதில் மெயின் கல்பரேட்டு. முத்தார் அப்படிங்கிறவர் தான் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வீரலட்சுமியாக இருக்கட்டும், இந்த திரிசூர்யா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதில் வந்து ஒரு வேலையை வந்து பார்த்து எல்லாத்தையும் ஆபாசம் பேசி யாருன்னா இந்த முத்தார் தான் முதல் குற்றவாளி. இந்த திரிசூர்யாவோட இந்த வீரலட்சுமியோட முதல் குற்றவாளி யாருன்னா இந்த முத்தார் தான். அப்போ இந்த முத்தாரை முதல்ல என்ன ஒன்று காவல்துறை எங்கே இருந்தாலும் சரி ஒரு தனி படையோட 2-3 படையை கூட அடைங்க. எப்படி சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணணும்னு சொல்லி அடைச்சிங்க. அது மாதிரி சவுக்கு சங்கர் வந்து ஆடலி பெண்களை தப்பாக பேசினார், அது மாதிரி கைது பண்ணிங்க. அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகருக்கு ஒரு பெண்ணை ஒரு அரசியல் கட்சி தலைவரோடு இப்படி பேசுகிறது கண்டிக்கத்தக்கது. அப்போது இவருக்கும் ஒரு தனிப்படை முத்தாருக்கும் போட்டு விட்டு முத்தாரை வந்து கைது பண்ணி முத்தாரை வந்து சிறையில் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து பொது விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த விஷயத்தில் நம்மளுடைய ஸ்டாண்டு முழுக்க அலிசா அப்படிங்கிற ஒரு அம்மாவுடைய பக்கம் தான் இருக்கணும். அவங்க பாஜக அவங்க அப்படி இப்படி அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்மளுக்கு பாஜக கீஜாக்கால் இல்லை. ஒரு பெண்ணை தப்பாக பேசிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த பெண்ணுக்கு தான் ஆதரவாக இருக்கணும். அப்போ இவனை மாதிரி முத்தார் மாதிரி ஒரு இழிவான ஒரு நபர் அந்த பெண்ணுடைய குழந்தைகளை பற்றி ஜாட் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி திரிசூர்யாலாம் பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கணும். நாம் தமிழர் கட்சியிலேருந்து விமல் ஆகிய நான் வந்து அதுக்கு போய் ஸ்டாலினை சந்திக்கிறாரு இந்த முத்தார். அந்த பொம்பளை பிள்ளைங்களோட எல்லாம் முத்தாருக்கே பொம்பளை பிள்ளை இருக்குது. அதனால் அசிங்கமாக இருக்கும் நம்ம பேசினா. வீட்டு பொம்பளை பிள்ளைய வந்து எவனாவது இப்படி உட்காந்துக்கிட்டு அந்த முத்தாருக்கு பிறந்த குழந்தை வேறு மாதிரி பேசினா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அப்போல்லாம் அது வந்து அரசியல் ரீதியாக தான் விமர்சிக்கணும். அலிசா அப்துல்லா விமர்சிக்க 1000 காரணம் இருக்குது அரசியல் ரீதியாக. அண்ணாமலை விமர்சிக்க லட்சக்கணக்கான காரணம் இருக்குது. நாம் தமிழர் கட்சி கூட அழிச்சிடுவேன்னு சொன்னபோது நீ ஒரு மேஸ்திரின்னு சொல்லி நம்ம வந்து விமர்சிச்சாரா நிச்சயமாக நம்ம வந்து பேசணும். அரசியல் ரீதியாக தான் அண்ணாமலை நம்மளுக்கு எதிரி. அரசியல் ரீதியாக தான் அலிசா அப்துல்லா நம்மளுக்கு வந்து அவங்க பாஜகக்காரங்க பேசுவோம். ஆனால் ஒரு பெண்ணை தனிப்பட்ட முறையில் அவ்வளோ ஆபாசமாக அவ்வளோ வக்கரமாக பேசியிருக்காரு இந்த திரிசூர்யா. அதனால தான் திரிசூர்யா வந்து கைது. இந்த முத்தார் வந்து தலைமறைவாயிட்டான். இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.